இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அனைவருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் வந்து ஃபயரா தான் இருக்கேன், என் குடும்பத்துல வந்து நான் ஃபயரா இருக்கேன். ஆனா என்கிட்ட இருக்க ஃபயர் வந்து என் குடும்பத்துல எல்லாருக்கும் கிடையாது, எனக்கு சுத்தி உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து கிடையாது. அப்ப இந்த அக்கினி எப்படி நான் மத்தவங்களுக்கு எப்படி நான் பற்ற வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர், முக்கியமா பெண்கள் தான் எந்த ஒரு கேள்வி வந்து எழுப்புவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து எப்பயுமே ரொம்ப ஃபயரா வருவாங்க. டச்சுக்கு வரப்ப அவங்கள வந்து நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஜென்ஸ் வந்து ஃபயர் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா இருந்தாலும் அளவுக்கு வெளிப்படையா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா லேடிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப ஆண்டோக்கா ஃபயரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் இருக்கப்ப நல்லா உற்சாகமா இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, பாட்டு நல்லா பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போறப்ப அவங்க அப்படியே வந்து டவுன் ஆயிடுவாங்க. கேட்கும்போது சொல்லுவாங்க, இங்க இருந்து எங்களுக்கு வந்து படி இறங்கும் போதே, சர்ச்சை விட்டு வெளியேறும் போதே எங்களுக்கு வந்து அது வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கு இதே அட்மாஸ்பியர் எங்களால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்க தான் வந்து அந்த ஃபயரை உங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு போகணும். அதுதான் ஒரு மிஸ்டேக். அந்த வீட்டுக்குள்ள உள்ள அட்மாஸ்பியரை நீங்க தான் வந்து கிரியேட் பண்ணணும். இப்ப சர்ச்சில் வந்து இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தான், இருந்தாலும் இந்த முறை ரொம்ப வலியுறுத்தி நாங்க சொல்ல விரும்புறோம். உங்க சர்ச்சில் இருக்கிற ஃபயர் ஏன் உங்க வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா, நீங்க அந்த அட்மாஸ்பியரை அந்த இடத்துல கிரியேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். நீங்க உடனே நினைக்கலாம், எனக்கு ஒத்துழைப்பு என் பிள்ளைகளோ என் கணவரோ யாருமே எனக்கு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க இல்லாத நேரம் அந்த அட்மாஸ்பியரை நீங்க ஆண்டவருடைய அக்கினி நீங்க வந்து அங்க போடணும். போடும்போது உள்ள அவங்க வரும்போதே வேறொரு பிரசன்ஸ வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாது இது வந்து என்ன பிரசன்ஸ், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா எவ்வளவுதான் கோவத்தோடு வந்தாலும் ஒரு காமா முன்னாடி இருந்ததை விட ஒரு புதிய மனுஷர்களா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த இதை வந்து நீங்க தான் கையில எடுத்துக்கணும். இப்ப ரட்சிக்கப்படாத குடும்பத்துல இருக்கீங்கன்னு உங்க வீட்டுல யாரும் இல்லாத நேரம் அந்த இடத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க தெளிக்கலாம், இல்ல அந்த இடத்துல நல்லா ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த அக்கினி இந்த இடத்துல இறங்கட்டும் அப்படிங்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கா, கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் நான் தருவேன் இருக்கான். இப்ப நம்ம சரீரம் முழுவதும், இப்ப என் சரீரம் முழுவதும் அக்கினியா இருக்குன்னு வைக்கிறேன், நான் உட்கார இடம் எல்லாம் அக்கினி தான் கண்டிப்பா. ஏன்னா இங்க அக்கினி இருந்துச்சுன்னா இந்த சேர்ல இருந்து இங்க இருந்து அப்படியே போனா ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் அந்த அக்கினி. அப்ப நீங்க வந்து எப்பயுமே சர்ச்சில இருந்து வர்றப்ப நீங்க அப்படித்தான் நினைக்கணும். இப்ப நீங்க தனியா உட்கார்ந்து 1 மணி நேரம் நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா, இப்ப நான் ஒரு அக்கினியை நான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டேன், இந்த ஃபயரை என் குடும்பத்துல எல்லார் மேலேயும் நான் இறக்குவேன், என் வீட்டுக்குள்ள நான் இறக்குவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல என்னைக்கு வந்து இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ, இவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள வர்றாங்களோ, பாவத்துல இருந்து இவங்க எல்லாம் வெளியே வர்றாங்களோ, அப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி வரும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. நீங்க அந்த அக்கினியை உள்ள உங்க அட்மாஸ்பியருக்குள்ள நீங்க தான் போய் பற்ற வைக்கணும். ஆண்டவர் அதான் சொன்னார், பூமியிலே நான் அக்கினிய பற்ற வைக்க வந்தேன், அது இப்போதே பற்றி எரிகிறது அப்படின்னா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அக்கினியை தர்றாரு அப்படின்னா அதை மத்தவங்க மேல பற்ற வைக்கதான் தர்றாரு. பொதுவாவே அந்த தீப்பிடிச்ச இதெல்லாம் பாருங்களேன், மேக்சிமம் வந்து அந்த அதை ரொம்ப அவங்கள காப்பாத்தவே போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுக்காக மைண்ட்ல கொண்டு வரும். நான் ஸ்பிரிச்சுவலா நான் ஒரு ஃபயரா நான் இருக்கிறேன், நான் உட்கார இடம் ஃபயரா இருக்கும், என் பிள்ளை நான் வந்து ஃபயரோட நான் இருக்கும் போது என் பிள்ளை மேல நான் கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைக்குள்ள அந்த ஃபயர் இறங்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த விசுவாசத்தோட நம்பணும். நம்பும் போது மட்டும்தான் உங்களால வந்து போற இடம்லாம் அக்கினியை பற்ற வைக்கும். மனசுல இருந்து அந்த ஒரு அடியாளத்துல இருந்து அந்த ஒரு வார்த்தையவே எடுத்து போட்டுருங்க. இங்க நான் நல்லா இருக்கேன், வீட்டுக்கு போனா எனக்கு அவிஞ்சிருது, எனக்கு எதுவுமே இல்ல, வீட்டுக்கு போனா, ஏன்னா அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து பிலீவ் பண்ணாதவங்க. நம்ம தான் அவங்கள வந்து சொன்ன மாதிரி நம்ம தான் அவங்க கிட்ட அக்கினியவே பத்த வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது பத்திட்டு வந்து அக்கினியை நம்ம அணைச்சு விட்டு நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள போகும்போதே அந்த ஒரு தாட்டு நிறைய பெண்களுக்கு இருக்கு. வீட்டுக்குள்ள போகும்போது என் கணவர் இப்படி இருக்கு, அதனாலதான் வந்து எனக்கு ஃபயரே இல்ல போல, அதனாலதான் என் வீட்டுல வந்து ஒரு நெகட்டிவ் வைபாவே இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜியாவே இருக்கு. அப்படி கிடையாது. நம்ம வாசல்லையே வந்து அதை மொத்தமும் பாசிட்டிவ் எல்லாத்தையும் அணைச்சிட்டே தான் நம்மளே உள்ள போறோம். நம்ம போகும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபயரோட நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வந்து அது சீக்கிரமா நம்ம கூட கொஞ்சம் சீக்கிரத்திலே நம்ம அதனுடைய கனிகளை வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா
இப்ப உங்க ஆபீஸ்ல ஒரு இச்சையின் போராட்டங்கள் இருக்கு. நீங்க நிறைய இடத்துல பாத்துட்டீங்க. உங்க ஆபீஸே அந்த மெம்பர்ஸ் ஃபுல்லாமே அந்த இச்சையின் பாவத்துலதான் இருக்காங்க. நீங்க நல்லா கட்டி இயேசுவின் நாமத்தினால் எந்த இச்சையின் ஆவியும் என்கிட்ட இருக்கக்கூடாது, என் ஆபீஸ்க்குள்ள இருக்கக்கூடாது. நான் இந்த இடத்துல போய் அக்கினியை நான் பற்ற வைப்பேன். நல்லா ஜோம் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க. உள்ள போகும்போதே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அக்கினி இறக்குவார். அப்ப நீங்க பார்க்கும்போது அட்லீஸ்ட் நீங்க அங்க இருக்கிற வரைக்கவாச்சும் அந்த எந்த இச்சைக்குரிய ஆவிகளும் யாருக்குமே வராது. இதை நானே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க இருக்கும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த இச்சையின் பாவமும் அங்க செயல்பட முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த அக்னியை எடுத்துட்டு போயிருக்கீங்க. சோ நீங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு நீங்க போனாலும் அந்த அட்மாஸ்பியர் நம்மள டாமினேட் பண்ண விடவே கூடாது. அந்த அட்மாஸ்பியருக்குள்ள இச்சையின் ஆவி இருக்கும், குடிபோதை ஆவிகள் இருக்கும், சமாதான குலைச்சல் ஏற்படுத்திற ஆவி இருக்கும், பிரிவினை ஆவி இருக்கும், எந்த ஒரு ஆவினாலும் இருக்கும். அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். ஆனா அது நம்மளை டாமினேட் பண்ண நம்ம விடக்கூடாது. நம்ம உள்ள நுழையும் போதே நம்ம ஒரு அக்கினியோடய நம்ம போயிடணும். எங்க போனாலுமே, ஆபீஸ் போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அப்பதான் நமக்கு இருக்கிற அக்கினியை மத்தவங்க பற்ற வைக்க முடியும். அப்ப உங்களுக்கு அந்த சோர்வே வராது. ஏன் அவங்க எப்படி இருக்காங்க, ஏன் நான் ஜோம் பண்ணி இன்னும் ரசிக்கப்படுறேன், அவங்களை அறியாமலே அவங்க சாஃப்ட் ஆகுறத நீங்க பாக்கலாம். என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்ச நாளாவே நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு அவங்களே சொல்ற அளவுக்கு ஒருவேளை அந்த மைண்ட் செட்டோட ஒரு ஆள் உங்க ஆபீஸ்க்குள்ள வந்திருந்தாலுமே, ஒரு இச்சின் மைண்ட் செட்டோ வந்தாலுமே, அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் எடுக்கப்பட்டுரும். ஏன்னா அந்த அக்கினி சுட்டு இருக்கும். நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 97:3 இருக்கு. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டு இருக்கிறது. நம்ம போகும்போதே எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம அக்கினியோட போகும்போதே நம்ம முன்னாடி போய் அத்தனை சத்துருக்களையும் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம உள்ள நுழையும் போதே அந்த அட்மாஸ்பியர் கிளீன் ஆகுது. அப்படிதான் நம்ம பத்த வைக்கணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அக்கினியோடு நம்ம போற இடத்துல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்கள இந்த அக்கினி நம்ம கொண்டு போறதான அந்த அக்கினி ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுவார். அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க, இல்லைன்னா வீட்டுக்கே போறீங்கன்னு வைங்களேன். நம்ம அந்த ஃபயரோட போகும்போது கொஞ்ச நாள் பார்த்தோம் அப்படின்னா, அது நம்ம சுத்தி இருக்குதான அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடும். அதுக்குதான அட்மாஸ்பியரை நல்ல ஒரு சுத்தப்படுத்தும், ஒரு நல்ல நீட்டா மாத்தும். நம்ம அந்த ஃபயர்ல ஆண்டர் இதெல்லாமே ஆண்டர் செய்யறதான ஒரு காரியம். நம்ம அக்கினியோட நம்ம உள்ள போகும்போது இதெல்லாம் ஆண்டர் செய்யக்கூடியது. அவங்களுடைய இருதயத்தை மாத்த கூட நம்மகிட்ட இருக்க அக்கினி உதவும். அவங்க ஈஸியா மாறுறதுக்கு கூட உதவும். ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பமே ஒரு நல்ல ஒரு புகை மூட்டத்துல ஒரு நல்ல ஒரு ஃபயர்ல எல்லாருமே மாறுற மாதிரி நமக்கு இருக்கும். இதெல்லாமே நம்ம அந்த அக்கினியை கேரி பண்ணி கொண்டு போகும்போது ஆண்டர் இது எல்லாத்தையுமே செய்வாரு. நமக்கு இருக்க அட்மாஸ்பியர் மாத்துவாரு, அவங்க மக்களை சுத்திகரிப்பாரு. நம்ம வீட்டையே மொத்தமே ஒரு நல்ல ஒரு அக்கினியா ஒரு நல்ல ஒரு இதா மாறும். இந்த இடத்துல ஏசாயா கூட சொல்றாரு. ஏசாயா 6:4 பாருங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவர். நானே ஒரு அசுத்தமான ஒரு ஆள் தான். என்னை சுத்தி இருக்கவங்களும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம இப்ப நினைப்போம்ல, நானே ஒரு டவுனா இருக்கேன், என்னை சுத்தி இருக்கவங்களும் அதமாதான் இருக்காங்க அப்படின்னு. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதை என்றான். அப்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். நெருப்பு தழலை தான் எடுத்துட்டு வராங்க. அந்த அக்கினி நம்ம பாவத்துல இருந்து கண்டிப்பா விடுதலை ஆகும். நம்மளையும் சுத்திகரிக்கும். அந்த அக்கினி அடுத்தவங்களுக்கு பத்த வைக்கும் போது அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காணுப்பான். அவங்க சொந்த ஜீவியத்திலயும் சரி, நம்ம வீட்டுல இருக்க டோட்டல் அட்மாஸ்பியர்லயுமே நிறைய சேஞ்சஸ் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க ஒரு டவுட், இந்த அக்கினி நான் எப்படிதான் மெயின்டைன் பண்றது, இல்ல இந்த அக்கினி எனக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, பிரேயர் தான். பிரேயர்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கதான் அந்த அக்கினி கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் நல்ல ஜெபத்துல ஒரு வசனம் இருக்கு, நான் தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது. அப்ப நம்ம வார்த்தையை நான் தியானிக்கணும். இந்த ரெண்டை தவிர வேற எதுலயுமே நீங்க அக்கினி பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல ஜெபமும் நல்லா வேத வாசிப்பும் இருக்கணும். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை வாங்குறீங்க. ஏன்னா நம்ம அப்போஸ்தலரை நம்ம பாக்குறோம், அக்கினிமயமான நாவுகள் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பிசிக்கல் ஐஸ்ல அதாவது இந்த வெளிப்படையான கண்களை நம்ம பார்க்க முடியாது, ஆனா நம்மளால உணர முடியும். இந்த ஃபயர் இல்லாம நம்மளால கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால எல்லாருமே அக்கினி விரும்புங்க.
அக்கினி நீங்க பெற்று கொண்டதுக்கு அப்புறம் அதை வந்து பற்ற வைங்க. சுத்தி உள்ள எல்லா இடத்துலயும் நீங்க பற்றுங்க. பற்ற வைக்கும் போது மட்டும்தான் அவங்களும் அக்கினியா வந்து மாறுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த அக்கினியை வந்து நம்ம நிறைய பேருக்கு இந்த டவுட், இந்த அக்கினியை வந்து எப்படிதான் நம்ம மத்தவங்களுக்கு பத்த வைக்கிறதுன்னு போது நம்மளே வந்து ஒரு சில நேரம் அக்கினியோட நம்ம வந்து இருந்து விசுவாசிக்க என் அக்கினி இருக்குன்னு விசுவாசித்து நம்ம போகும்போது நிச்சயமா அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கு. அப்போ பத்த வைக்கலாம். இப்ப நாங்க சொன்ன இந்த 3 காரியத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஒருவேளை இன்னும் அக்கினி வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னோமா கடைசி பாயிண்ட்ல பார்த்தோமா நல்ல ஜபத்துல நம்ம இருக்கும். நம்ம ஃபயரை வந்து எல்லா நேரமும் எப்பொழுதும் நம்ம ஜபத்திலே வேத வாசிப்புலையும் வந்து தரித்திருக்கும் போது நிச்சயமா வந்து அந்த ஃபயரை வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஃபயர் இன்னும் அதிகமாச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களுடைய ஃபயர் இன்னும் அதிகமா மாறும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். முடிந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோ சேனல்ல இருக்கிறதான வீடியோக்குள்ள நீங்க அநேகருக்கு முடியும். நம்ம தெரியாத சேனல் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. நிச்சயமா அவங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். இது உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். கத்துக்கோங்க. ஆசீர்வாதம்.